அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி ஒரு கொத்தரங்காய் பொரியலும் நாட்டு வெங்காயத்தில் புளிக்குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம கொத்தரங்காய் பொரியல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொத்தரங்காவை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். அதாவது வந்து ஒரு 50% இதை வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இந்த கொத்தரங்காய் வேகிறதுக்குள்ளே இந்த தேங்காவை அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த தேங்காவை ஒரு 4 கீத்து எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். அதோட ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 பட்டை மிளகாய், காய்ந்த மிளகாய் இதை சேர்த்து இதை வந்து ஒரு கொரகொரப்பாக, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். 2 டீஸ்பூன் உடைச்ச உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குவோம். அதோட 2 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்குவோம். கடலை பருப்பும் இந்த உளுத்தம் பருப்பும் பொரிஞ்சு அந்த பொன்னிறமாக வரட்டும். கடலை பருப்பு பொரிஞ்சு நிறமாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம். அதோட சின்னதாக 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்குவோம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 5 பல்லு பூண்டு அந்த மாதிரி தட்டி இருக்கிறோம், அதையும் சேர்த்துக்குவோம். பூண்டு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கிறோம், 1/3 கட் பண்ணியிருக்கிறோம். அதை இந்த ஆயிலில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கிறோம். இந்த பொரியலுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம்லாம் வெந்து நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற கொத்தவரங்காவை இதில் சேர்த்துக்குவோம். அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாது, சேர்த்தா அதோடைய கலர் மாறிடும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே இந்த ஆயிலில் ஃபுல்லாக பரட்டி வேக விடும். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு அரைவாசி நம்ம தண்ணியில் வேக வச்சுட்டோம். பாக்கி இருக்கிறத வந்து இந்த ஆயிலில் வேகணும். இதில் ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த எண்ணெயில் ஃபுல்லாக அந்த கொத்தரங்காவை வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வந்து ஃபுல்லாக பரட்டி விட்டுருவோம். நம்ம இந்த தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு 1 நிமிஷம் இதை ஃபுல்லாக பரட்டிட்டோம். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம புளிக்குழம்பு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துருக்குறோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை க்யூரி பண்ணி எடுத்துருக்குறோம். ஒரு 20-25 நாட்டு வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்குறோம். ஒரு 10-15 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை கொஞ்சமாக எடுத்துருக்குறோம். புளி ஒரு சின்ன சைஸ் அளவு, சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போ இந்த புளிக்குழம்பை எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். கடாய் சூடானதும் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கும். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கும். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கும். இப்போ இந்த கடுகும் வெந்தயம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கும். சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கும்.
கருவேப்பிலை சேர்த்துப்போம். கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துப்போம். அதோட பூண்டையும் சேர்த்துப்போம். ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் பூண்டு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டோம். இந்த வெங்காயம் ஓரளவு வந்து ஒரு கண்ணாடி பார்த்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்குவோம். நம்ம தக்காளி சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவுடைய பச்சை வாடை மாறுற வரைக்கும் இதை அப்படியே நல்லா ஃபுல்லாக வதக்கிக்குவோம். இந்த மசாலாவுடைய பச்சை வாடையாக மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறோம், அதை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு நிமிஷம் இதை இந்த தக்காளி பேஸ்ட்டை வேக விடுவோம். இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் இதை வேக விட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இது மேலே கொஞ்சமாக மல்லியை ஆட் பண்ணுவோம். நைஸாக சாப் பண்ண மல்லியை இது மேலே அப்படியே தூவிடுவோம். தூவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் ஃபுல்லாக கொதிக்க விடுவோம். இதில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருந்தோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இதெல்லாம் மசாலாலாம் வெந்து நல்ல ஒரு பக்கமான கண்டிஷனுக்கு வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துருக்குறோம். அதை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இந்த புளியை சேர்த்து ஒரு நிமிஷம் இதை ஃபுல்லாக கொதிக்க விட்டுருவோம். இப்போ நம்ம புளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக கொதிக்க விட்டோம். எல்லாம் ஃபுல்லாக கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒருத்தர் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம இது வந்து சுகர், சீனி இல்லை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லியில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு அருமையான கொத்தரங்காய் பொரியலும் நாட்டு வெங்காயத்தில் புளிக்குழம்பும் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.